இரவு நேரம் 10 மணி. தொழிலதிபர் நம்பி தம்முடைய படுக்கை அறையில் கட்டிலில் அமர்ந்து லேப்டாப்பில் மூழ்கியிருந்தார். திறந்து இருந்த கதவு வழியாக அவரது மகள், ஒல்லியான இளைஞி கண்மணி அறைக்குள் நுழைந்தாள். அவர் அருகில் அமர்ந்தாள். என்ன டாடி, எப்பவும் இந்த நேரத்தில் அம்மா படத்துக்கிட்டேயும் சாமிக்கிட்டேயும் பேசிட்டு படுத்துடுவீங்க, இன்னும் தூங்காமல் என்ன வேலை? நான் வச்சுட்டு போன பாலும் மாத்திரையும் அப்படியே இருக்கு என கேட்டாள் கண்மணி. வந்திருந்த மெயில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்ப்பா, மறந்து போச்சு என்றார் நம்பி. இந்தாங்க என்று பால் டம்மரை நீட்டினாள். அவர் குடித்து முடித்ததும் மாத்திரையையும் தண்ணீர் புட்டியையும் அவரிடம் கொடுத்தாள். அவர் வாங்கி கொண்டார். அப்பா, உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணும். சண்டே, இன்னைக்கு உங்ககிட்ட பேசிடலாம்னு பார்த்தா உங்களுக்கு இன்னைக்கு விசிட்டர்ஸ் மேலே விசிட்டர்ஸ் வந்தாங்க என்றார். சொல்லு கண்ணு, என்ன விஷயம்? உன்கிட்ட பேசாமல் வேற யார்கிட்ட பேச போகிறேன் என புதல்வியிடம் குலைந்தார் நம்பி. ஆமாம், கொஞ்சலுக்கு உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? சரி, அதை விடுங்க. ஜனா மாமா வந்திருந்தாரு, நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னு போயிட்டார் என்று சொன்னார். அவர் அதை புரிந்து கொண்டு, கோரிக்கை என்னன்னு உன்கிட்ட உன் தாய்மாமா சொல்லிட்டு போயிருப்பானே, நான் அவனுக்கு என் தங்கையை உங்கள் அத்தை வனஜாவை கட்டி வச்சேன், பிஸ்னஸ் வச்சு கொடுத்தேன், பிஸ்னஸில் சாதிக்க முடியலைன்னு அப்பப்போ நிதி உதவியும் செய்தேன். இதுக்கு மேலே நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லு என்று கேட்டார் நம்பி. மாமாவுக்கு நேரம் கூடி வரல பாவம் என்று சொன்னாள். மாமா மேலே கொள்ளை பாசம்தான், என்ன கேட்டான்னு சொல்லு என்றார் நம்பி. மாமாவுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டும். அத்தை மாமா கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவங்க நடத்துகிற உமன்ஸ் ஹாஸ்டலில் போய் இருக்காங்களாம். மாமா தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு என்று சொல்லி கண்மணி தந்தையாரின் முகத்தை பார்த்தாள். அவங்களுக்குள்ள பிணைக்கிக்கு நான் என்ன செய்ய முடியும்? பண கஷ்டத்துக்கு நான் 5 லட்சம் செக் தர்றேன், நாளைக்கு ஆஃபீஸ் வந்து உங்ககிட்ட வாங்கிக்க சொல்லு. வழக்கம் போல் இதை நிதி உதவியாக தரமாட்டேன். உன் மாமா ரைட்டர் கிரியேட்டிங் டிசைனர் தானே. டெல்லி இண்டஸ்ட்ரியல் ஃபெடரேஷன் கம்பெனிகளுக்காக காஃபி டேபிள் புக் போட்டியை அறிவிச்சிருக்காங்க. முதல் பரிசு 50 லட்சம். உன் மாமனை நம்ம கம்பெனியை பற்றி ஒரு காஃபி டேபிள் புக்கு உருவாக்க சொல்லு. பரிசு கிடைச்சா அந்த பணம் அப்படியே உங்கள் மாமாவுக்கு தான் என்றார் நம்பி. நம்ம கம்பெனி பற்றிய பழைய நியூஸ் கிளிப்பிங், விருதுகள் விவரம், நம்ம ஹிஸ்ட்ரியை எல்லாம் அட்மினில் இருக்கிற வாசுக்கிட்ட இருக்குது. அவர் தான் க்யூரேட்டர் மாதிரி பார்த்துக்கிறாரு. அவரை உங்கள் மாமாவுக்கு அறிமுகம் செஞ்சு வை. தனியாக லேப்டாப் வேணும்னா வாங்கி கொடு. அந்த போட்டிக்கு அனுப்புறதுக்கு 2 வாரம்தான் இருக்குது. போட்டி பற்றின லிங்க் எல்லாம் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன, ஓகேவா என்று முடித்தார் நம்பி. இந்த ஐடியா நல்லா இருக்குப்பா, மாமா அசத்திடுவார். சரி, இனிமேல் உங்கள் மாமா சாமர்த்தியம். குட் நைட் கண்ணு என்றார். குட் நைட் பா என்று கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள் கண்மணி. மறுநாள் மாலை வேலை. எம்ஜே காஃபி ஷாப்பில் கண்மணியும் அவளுடைய மாமா, நடுத்தர வயதுடைய வாட்டசாட்டமான உருவம் கொண்ட ஜனாவும் கட்டுடல் இளைஞன் அட்மின் வாசுவும் அமர்ந்து இருந்தனர். மாமாவிடம் தந்தையார் கூறிய விஷயங்களை விவரித்துவிட்டு அவர் கொடுத்த காசோலையையும் புதிய லேப்டாப்பையும் கொடுத்தால் கண்மணி. ஜனாவின் முகம் மலர்ந்தது. மாமா, நீங்கள் கலக்கிடுவீங்கன்னு அப்பா கிட்ட பெருமையாக சொல்லியிருக்கேன். அத்தை வந்துடுவாங்க, நீ அதை பற்றி எல்லாம் நினைக்காம இந்த வேலையில் மும்முரமாக இறங்கி முடி என்று மாமாவின் கைகளை பற்றி கொண்டாள் கண்மணி. இவர் வாசு, எங்கள் ஆஃபீஸில் பில்லர்ஸில் ஒருத்தர். இளைஞன் வாசுவை அறிமுகம் செய்து வைத்தாள். வாசு ஜனாவின் கைகளை குலுக்கினான். இவர் உனக்கு எல்லா தகவல், கிளிப்பிங், ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொடுப்பார் மாம்ஸ், பார்த்துக்கோ என்று கூறி விடைபெற்றாள் கண்மணி. சுறுசுறுப்பான திங்கட்கிழமை காலை 10:30 மணி. தொழிலதிபர் நம்பி தமது அலுவலகத்தில் உள்ள தமது புதல்வி
கண்மணியின் அறையில் அவளுக்கு எதிராக உள்ள நாற்காலியில் அமர்ந்து இருந்தார். ஏன்பா, நான் உங்கள் கேபினுக்கு வந்திருப்பேனே, நீங்களே ஏன் வந்தீங்க என கேட்டாள் கண்மணி. இதில் என்ன இருக்கு, உங்கள் மாமாவை வர சொல்லியிருந்தனே, இன்னும் வரலையா என்றார். வந்துடுவார்ப்பா என்றார். அப்போது கதவை தட்டிவிட்டு ஜனா அறைக்குள் நுழைந்தார். அக்காவின் கணவரை பார்த்து, வணக்கம் அத்தான் என்றாள் ஜனா. வாப்பா என்று வரவேற்ற நம்பி அருகில் இருந்த நாற்காலியில் அமரச் சொன்னார். வனஜா கிட்ட பேசுகிற விதத்தில் பேசிட்டேன். இன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்துடுவா. இனிமேல் அவளை தாஜா பண்ணி மறுபடியும் முரண்டு பிடிக்காமல் பார்த்துக்கிறது உன் கையில் தான் இருக்குது. கண்மணி எதிரே நான் வேற எதுவும் பேச முடியாது, புரியுதா என்றார் நம்பி. சரி அத்தான் என்றார் ஜனா. காலகாலத்தில் என்னை மாமாவாக்கி இருந்தால் இவ்வளவு கஷ்டம் வருமா? சரி, சென்றதினி மீளாது. இன்று புதியதாய் பிறந்தோம்னு இல்லற வாழ்க்கையை தொடங்குங்க என்றார் நம்பி. தம்முடைய புதல்வியை பார்த்து, கண்ணு, அந்த செக்கை உங்கள் மாமாவுக்கிட்ட கொடு என்றார். கண்மணி தன்னுடைய மேஜை மீது இருந்த காசோலை உரையை மாமாவிடம் கொடுத்தாள். எதுக்கு அத்தான்? காஃபி டேபிள் புக் போட்டியில் பரிசு நம்ம நிறுவனத்துக்கு கிடைக்கலையே என்றார் ஜனா. ஆமாம், கிடைக்கல. நீ ரைட் ஆஃப் நல்லா எழுதியிருந்த, டிசைனும் நல்லா பண்ணியிருந்த. பரவாயில்ல, விடு. இந்த 50 லட்சம் செக் எதுக்குன்னா, செர்விக்கல் கேன்சர், அது என்ன, பெண்களின் கருப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி பிரச்சாரமாக இல்லாமல் பார்க்க தூண்டும் வகையில் நீ ஒரு விழிப்புணர்வு படம் எடுத்திருந்தியே, அதுக்குத்தான் இது. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க. எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. யூடியூப் பிரபலங்கள் எல்லாம் கூட அதை பற்றி பேசி ஷேர் பண்ணி இருக்காங்க. நீ எடுத்த படத்துக்கு என்னோட பரிசு வச்சுக்கோ. இந்த பணத்தை காப்பாற்றுறது, பெருக்குவது எல்லாம் உன்னுடைய சாமர்த்தியம். ஃபினான்சியல் டிசிப்ளினோட இரு, உன் மருமகள் கண்மணி மாதிரி என்றார் நம்பி. ஜனா, இல்லை அத்தான், அந்த ப்ரொடியூசர் தான் எனக்கு கொடுத்துட்டாரே என்று இழுத்தார். உன் ஷார்ட் ஃபிலிம்காக அவங்க என்ன 1 லட்சம் தானே கொடுத்துருப்பாங்க. நீ பெண்களிடையே ஏற்படுத்தின விழிப்புணர்வு பணிக்காகத்தான் நான் இந்த தொகையை கொடுக்கிறேன். நம்ம கம்பெனியோட சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளுக்கும் கண்மணிக்கிட்ட நீ நல்ல ஐடியாஸ் கொடு. சரி, பாப்போம் என்று கூறியபடியே மைத்துனர் ஜனாவின் தோள்களை தட்டி கொடுத்தபடியே புதல்வியின் அலுவலக அறையிலிருந்து வெளியே சென்றார் நம்பி. புன்னகை தவள மாமாவை பார்த்தால் கண்மணி.